கரும்புக்கடை சாரமேடு பகுதியில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் சார்பில் மழை வேண்டி சிறப்பு தொழுகை நடைபெற்றது. கோவை மாவட்டத்தில் வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் நிலையில் மக்கள் பெரிதும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து கோவையில் இன்று தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் சார்பில் கரும்புக்கடை சாரமேடு பகுதியில் மழை வேண்டி பருவநிலை மாறி மழை பெய்யக்கூடிய இறைவனிடம் பிரார்த்தனை செய்து சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். இந்த சிறப்பு தொழுகையில் 200க்கும் மேற்பட்டோர் ஆண்கள் பெண்கள் கலந்து கொண்டனர். மேலும் இந்த தொழுகையில் கலந்து கொண்டவர்களுக்கு மரக்கன்றுகள் கொடுத்து ஒவ்வொரு வீட்டிலும் மரம் வளர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் மரக்கன்று வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே சுடலை வயல் கிராமத்தில் உள்ள மாரியம்மன் கோவிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. இந்த போட்டியில் மதுரை, திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட மாடுகள் போட்டியில் கலந்து கொண்டன. இதில் 50க்கும் மேற்பட்ட இரட்டை மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டு நிர்ணயிக்கப்பட்ட பந்தய இலக்கினை நோக்கி ஒன்றையொன்று முந்தி சென்றன. மேலும் போட்டியில் வெற்றி பெற்ற ஒவ்வொரு பிரிவுகளிலும் முதல் 3 இடங்களை பிடித்த மாட்டின் உரிமையாளர்களுக்கு ரொக்க பரிசும் கோப்பைகளும் வழங்கப்பட்டது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா கடமலைகுண்டு கிராமத்தில் நூற்றுக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் முருங்கை, தென்னை விவசாயம் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு கடமலைகுண்டு பகுதியில் உள்ள மலைச்சாமி என்பவரின் தோட்டத்திற்குள் புகுந்த காட்டு யானை கூட்டம் அங்கிருந்து 30க்கும் மேற்பட்ட தென்னை மரங்களை வேரோடு புடுங்கி சாய்த்து சேதப்படுத்திவிட்டு சென்றது. இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மே தினத்தை முன்னிட்டு நேற்று தமிழகம் முழுவதும் அரசு மதுபான கடைகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்ட நிலையில் கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் நகரத்திற்குட்பட்ட ஆயியார் மடம் செல்லும் வழியில் உள்ள அரசு மதுபான கடை முன்பு கள்ளச்சந்தையில் மது பாட்டில்கள் விற்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பெயரில் விரைந்து வந்த காவல்துறையினர் கள்ளச்சந்தையில் மது விற்ற திருச்சி மாவட்டம் செய்யம்பட்டி கிராமத்தை சேர்ந்த குமரேசன் என்பவரை கைது செய்தனர். பின்னர் அவரிடமிருந்த மது பாட்டில்களை பறிமுதல் செய்து கைது செய்து சிறையில் அடைத்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி பேருந்து நிலையத்தில் நாள்தோறும் 1000க்கும் மேற்பட்ட பயணிகள் பேருந்துக்காக காத்திருந்து வெளியூருக்கு செல்கின்றனர். இந்த நிலையில் பேருந்து நிலையத்தில் நகராட்சி நிர்வாகம் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள இலவச கழிப்பறை பல மாதங்களாக பயன்படாமல் காட்சிப் பொருளாக மாறி வருவதாக பயணிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் அந்த கழிப்பறையின் அருகாமையிலும் உட்புறங்களிலும் கஞ்சா மது பிரியர்கள் தொல்லை தருவதோடு திருட்டு சம்பவங்களும் அரங்கேறுவதாக சொல்லப்படுகிறது. இதனால் இரவு நேரங்களில் பெண்கள், பயணிகள் உட்பட அனைவரும் அச்சத்துடன் அந்த பகுதியை கடந்து செல்வதாக வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே மாவட்ட நிர்வாகம் பயன்படாமல் கிடக்கும் நகராட்சி இலவச கழிப்பறையை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.